நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
லூக்கா நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 32 வரை. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவிட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, யோனா எப்படி ஒரு அடையாளமாக நினிவே மக்களுக்கு இருந்தாரோ, இயேசு எப்படி ஒரு அடையாளமாக இந்த உலகத்திலே வந்தாரோ, உலக மீட்புக்காக இருந்தாரோ, நாமும் ஒரு அடையாளமாக மாற வேண்டும். அதற்கு அடிப்படை பண்பு மனமாற்றம். மனமாற்றம் நிறைந்த வாழ்வுதான் இந்த அடையாளமாக வாழ்வதற்கு மாறுவதற்கு நம்மை அடிப்படை தகுதியுள்ள மக்களாக மாற்றக்கூடிய ஒன்று. காரணம், வேண்டுமென்றும் தவறு செய்கிறோம், வேண்டாமலும் தவறு செய்கிறோம், திட்டமிட்டும் செய்கிறோம், திட்டமிடாமலும் செய்கிறோம், நேர்மையாகவும் செய்கிறோம், நேர்மையற்றும் தவறுகளை செய்கிறோம். நாம் தவக்காலத்தை ஆரம்பித்து இன்றோடு ஒரு வாரம் ஆகிறது. நம்மளே பல பேர் இந்த ஒரு வாரத்தில் பல வேண்டுதல்களோடும் கருத்துகளோடும் இறை வேண்டலில் இணைந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். சில புதுமைகளை, அடையாளங்களை கேட்டிருப்போம். உடனே செய்யும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் அதை செய்யும், இதை செய்யும். சிலருக்கு அடையாளங்கள் அரங்கேறி இருக்கும், சிலருக்கு ஏதும் நிகழாமலும் இருந்திருக்கும். இன்று நம்மளே பல பேர் அடையாளங்களை தேடியும் புதுமைகளுக்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். இயேசுவை காட்டிலும் போதகரின் மீது நம்பிக்கை வைத்து அலைந்தோடும் கூட்டம்தான் இன்றைய மிகப்பெரிய அவல நிலை. சொல்லுவாங்கள்ல, போதகரை நம்பாத, போதகத்தை நம்புன்னு சொல்றது உண்மைதான். இருந்தாலும் போதகரை கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? கொஞ்சம் நேர்மையா, ஒரு உண்மைத்தனமா, வெளித்தனத்தனமையா இருக்கணும்ல. ஒரு பேச்சில் இருந்த என்ன, பணத்துக்காகவும் பதவிக்காக மட்டும் பேசிட்டு திரிகிற கூட்டம்னா போதகரை எப்படி நம்புறது? இடம் பார்த்தும் ஆளு பார்த்தும் பதவி பார்த்தும் பேசக்கூடாது. இது இயேசுவுக்கு ஒவ்வாத ஒரு காரியம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை உண்மையானது என்று சொன்னார். அதை உண்மையாகவே போதிக்கின்ற தன்மையிலே அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த இறை வார்த்தைக்கு பின்னால போவோம். வாயல்ல முக்கியம், வார்த்தைகள் தான் முக்கியம். அதை அடிப்படையாக கொண்ட வாழ்வு முக்கியம். இப்படிப்பட்ட நமக்கு செய்திதான் இன்றைக்கு நல்லது ஒரு செய்தியாக வருகிறது. முதலில் அடையாளம் என்பது என்ன என்பதை நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டும். அடையாளம் என்பது கண்ணுக்கு தெரிகிற ஒன்றின் மூலம் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை சுட்டி காட்டுவது. அன்பு கண்ணுக்கு தெரியாது. வெளிப்படுத்துகிற செயல் என்ன? ஒரு இரக்க செயல், அல்லது உதவிக்கரம், அல்லது ஒரு வழிகாட்டுதல், அல்லது ஒரு கவுன்சிலிங், அல்லது ஒரு அரவணைப்பு, ஒரு முத்தம், ஒரு இரக்க செயல், ஒரு ஈதல். இது ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற அடையாளங்கள். நம் திருப்பலியில பயன்படுத்துகிற தூபங்கள், நம்முடைய இறைவேண்டர்கள் தூபத்தை போல ஆண்டவரை நோக்கி எழுப்ப வேண்டும் என்பது அடையாளம் தானே. நற்கருணை பிழைக்கு பக்கத்துல ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பார்த்தீங்களான்னு தெரியாது. அணையாத விளக்கு அது. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை கண்விழித்து பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதோட அடையாளம் தான். சில சமயங்கள்ல அது அணைஞ்சு போயிட்டா பிரச்சனை யாருக்கு? பங்குசாமியா இருக்கோ, அது உபதேசியா இருக்கும். இவன் லைட்டை பார்க்கல, விளக்கு கடைஞ்சு கிடக்குது. அப்போ அந்த டைம்ல ஏதாவது பங்குல குடும்பத்தில் நடந்துச்சுன்னு வைங்களேன், செத்தான் சாமி. அன்னைக்கு லைட் அங்கே அணைஞ்சு கிடந்ததுனால எனக்கு இப்படி ஆச்சு, இப்படிலாம் சொன்ன பங்கெல்லாம் உண்டு. சரியா? அது அடையாளம். அடையாளத்தோடு நிறுத்தி கொள்வோம். இந்த எண்ணத்தோடும் வெளி அறிவோடும் நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம் அடையாளங்களுக்காக அலைய மாட்டோம். மாறாக நம் அன்றாட வாழ்வில் அரங்கேறுகிற ஒவ்வொன்றிலும் அவரின் புதுமையை, அற்புதத்தை, வல்லமையை, அவரின் வளர்க்கிற ஆற்றலை நாம் காண முடியும். இந்த காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அடையாளம் இப்பொழுது உள்ள தவக்காலமே.
இந்த 40 நாளும் அவரின் அருள் நம்மை நிரப்புகிற காலம். அப்ப மீதி காலம் தொடரும். எவ்வாறு நினைவே மக்களுக்கு இறைவனின் அருளை யோனா எடுத்து சென்றாரோ அதனை போல இந்த தவக்காலம் அவரின் அருளை நம்மிடம் எடுத்து வருகிற அடையாளமே. நினைவே மக்கள் எவ்வாறு யோனாவின் முறைமைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்தார்களோ அதனை போல நாமும் இந்த தவக்காலத்தின் முறைமைகளுக்கு கீழ்ப்படிந்து நமது வாழ்வினை காப்பாற்ற வேண்டும்ல. எனவே நல்ல அடையாளம் என்ன? மனமாற்ற வாழ்க்கை. மனமாற்றம் என்ற வார்த்தையே சிலருக்கு வெறுப்பை தரும். சில சட்டங்களே கொண்டு வருது பார்த்தீங்களா அரசியல்ல, கன்வர்ஷன் லாஸ். சிலருக்கு பயத்தை கொடுக்கிறது, சிலரின் கோபத்தை விளைவிக்கிறது. ஏன்னா மனமாற்றம் என்றாலே நமக்கு பிடித்த ஒன்றை, நாம் விரும்புகின்ற ஒன்றை இழக்க வேண்டும். அப்போதுதான் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ முடியும் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் மனமாற்றத்தின் நோக்கம் அதுவல்ல. மாறாக அனைத்து விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பெற்று வெளிவர முயல்வதே என்று சொல்லுவார் புனித கார்லோ தி மீடியா மேன். கடவுளது சாயலில் நிறைவோடும் சிறப்போடும் படைக்கப்பட்ட நம் உண்மை இயல்பை, நல்ல வார்த்தை புரிஞ்சுக்கணும், உண்மையான இயல்பை மறந்து பாவ அடிமைத்தனத்திலும் பொருள் மோகத்திலும் பலவிதமான மோகத்திலும் ஆழ்கிறோம். இதுவே மகிழ்ச்சியின்மைக்கும் நிம்மதியின்மைக்கும் காரணம். துரதிருஷ்டவசமாக மகிழ்ச்சியை தேடுகிறோம் என்ற பெயரிலே மகிழ்ச்சியின்மையை நம்மீது நாமே வருவித்துக் கொள்கிறோம். இத்தகைய சிந்தனையைத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் எத்தகைய மாற்றத்தை விரும்புகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அடையாளம் கேட்ட மக்கள் கூட்டத்திற்கு இயேசு இந்த யோனாவின் வாழ்க்கையை தன் வாழ்வில் நடைபெற இருக்கின்ற மரணம் உயிர்ப்புக்கு அடையாளமாக சொன்னாரே. இந்த யோனாவின் செய்தியை கேட்டு நினைவே மாநகர மக்கள் அனைவர் நோன்பிருந்து மனமாற்றம் பெற்றார்களே. அரசன், குழந்தை, முதியவர் அனைவரும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்பினார்களே. நாமும் இறை வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிய வேண்டும், வேற எவரும் வார்த்தைக்கும் அல்ல. அந்த யோனாவை விட பெரியவர் இயேசு என்பதை அந்த மக்கள் கூட்டம் உணரவில்லை. இயேசு இதை சொல்லியும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே. சலித்து போன இயேசு இருப்பினும் சோர்ந்து போகவில்லை. தொடர்ந்தும் இந்த யோனாவின் அடையாளத்தை தன் மரணத்திற்கும் உயிர்ப்புக்கும் ஒப்பிட்டு அடையாளமாக கொடுக்கிறார் பாருங்க. நமது வாழ்விலும் இயேசு இவ்வாறு பல அடையாளங்களை தருகிறார். இந்த அடையாளங்களில் ஆண்டவரின் அன்பை, ஆற்றலை, இரக்கத்தை காண்கிற நாமே அடையாளங்களாக மாறி அதே ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ்வோம், வளர்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது வாழ்விலே உண்மையான மனமாற்றத்தை ஏற்படுத்தி நாங்கள் எங்கே தவறு செய்கிறோமோ அந்த தவற்றை கண்டுணர்ந்து வருந்தி திரும்பி ஒரு அடையாளமாக இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமென். உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். உடன் நடக்கும்
உயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
சுமப்பவரும் அன்னை தானே, இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே, அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். உள்ளம் உருகி என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே, இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும்
கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.